வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தயாரிக்கக்கூடிய சிக்கன் மசாலா. இது வந்து புலாவ் அப்புறமா கீ ரைஸ் மாதிரி ஐட்டம்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், கறி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன். இந்த மசாலா பவுடரோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா நல்லா பிடிக்கணும். இப்போ இதை ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வைக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப வறுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக அது வந்து வறுப்பட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்ததும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கன்லேருந்து இறங்குது இல்லையா, அந்த தண்ணியிலே தான் இது ஃபுல்லாக வேக போகுது. ஸோ ஃப்ளேம் இப்போ வந்து ஒரு மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டால் மூடி வச்சு கூட சமைக்கலாம். நான் வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால அதை வந்து இந்த மாதிரி நடுவில் பரட்டிகிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். தக்காளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சம் தக்காளி சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்ததும் நல்லா இதே மாதிரி பரட்டி விடுங்க. அந்த தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்போ தக்காளியும் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடுவோம். இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண நல்லா வாசனையாக இருக்கிற பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து இதை வந்து இறக்கிடலாம். நீங்களும் இந்த சண்டே கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம்.